ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NTPC எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ரூட் 12 ஈக்குவல் டு 4 + எக்ஸ் ரூட் 3. சரியா? இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் ரூட் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் ரூட் 12 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறதையும் இதே மாதிரி வேல்யூவாக நாம் வந்து மாற்றிக்கணும். ஸோ எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட்டு இந்த ரூட் 12 எப்படி மாற்றணும்னு பாருங்கள். ரூட் 12 எப்படி மாற்ற போகிறேன்னா, 3ஆம் வாய்ப்பாடு போட்டேன்னா 4 தடவை போகும், திருப்பி 2 தடவை போகும். ஸோ அப்போ இந்த ரூட் 12 நான் எப்படி எழுதலாம்? 2 √ 3 அப்படின்னு எழுதலாமா? இந்த 2க்கு பதிலாக ஒரு 2, அப்புறம் இந்த ஒரு 3க்கு பதிலாக ரூட் 3ன்னு எழுதலாம். அப்போது இந்த எக்ஸு ரூட் 12ங்க மதிப்பை நான் 2 √ 3ன்னு எழுதலாம். ஸோ 2 √ 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + எக்ஸ் ரூட் 3. ஸோ இப்போ எக்ஸ் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா 2 √ 3 எக்ஸு மைனஸ் எக்ஸ் ரூட் 3 ஈக்குவல் டு 4ன்னு இருக்கும். ஸோ இதில் இருந்து இங்கே 2 √ 3 எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரூட் 3 எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 3 எக்ஸு, ஒரு ரூட் 3 எக்ஸ் கிடைக்குமா? ஈக்குவல் டு 4. ஸோ இதிலேருந்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/√3ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? இந்த மாதிரி கொஷின்லாம் கொஞ்சம் பார்க்க தான் இதாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். இதையும் இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இந்த ரூட்டில் வேல்யூஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. ஓகேவா? செகண்ட் கொஷின், அசல் வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3%, 3 வருஷம். சரியா? எஸ்ஐக்கும் சிஐக்குள்ள டிஃப்ரென்ஸு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா என்னென்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. சரியா? இது வந்து 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. ஒருவேளை 3 வருஷம் கொடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு இதே இது அப்படி தான் வரும். P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் சேரும்னு பார்த்தீங்கன்னா R/300 + 3 அப்படின்னு இது மட்டும் சேரும். சரியா? இதை சில இடத்துல எப்படி போட்டிருப்பாங்கன்னா 300 + R / 100 அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்த. சரியா? புரியுதா? 2 வருஷம் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. 3 வருஷம் கொடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே எழுதிட்டு 300 + R / 100 போட்டாலும் கரெக்டு தான், R/100 + 3 போட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன வரணும்? P எழுதணும், அசல் எழுதணும். 5000 × R/100. R எவ்வளோ? 10%. ஸோ 10/100 த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு இது 2ல் எதுலனாலும் போட்டுக்கோங்க. சரியா? R வந்து எனக்கு எவ்வளோ? 10%, 10/100 + 3. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்? 5000 × ஸ்கொயர் இருக்குது, 10 × 10ன்னு இதை பிரித்து எழுதிக்கிறேன். இதுக்கும் ஸ்கொயர் இருக்கனால 100 × 100 அப்படின்னு இதை பிரித்து எழுதிக்கிறேன். சரியா? இதை எப்படி எழுதிக்கிறேன்? 300 + 10 / 100ன்னு போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், கீழே 4 0 இருக்குது. ஸோ 4 0 கட் ஆயிரும், மேலே 2 0, இங்கே இருக்க 2 0 கட் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்னென்னு கிடைக்கும்? 50 × 310/100ன்னு கிடைக்கும். சரியா? அடுத்து நான் என்ன பண்ணலாம்? இந்த 0 இங்கே மேலே 2 0 இருக்குது, கீழே 2 0 இருக்குது. ஸோ ரெண்டையும் நான் அடுத்த ஸ்டெப்பில் அடிச்சிடலாம். ஸோ 5 × 31 இருக்கும். ஸோ 5 × 31 எனக்கு என்ன? 155. சரியா? புரியுதா? ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலாவில் அப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைனா P × R/100 ஹோல் ஸ்கொயர் 300 + R / 100 அப்படின்னும் எழுதலாம். சரியா? அசல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். The speed of train A is 70 km/h. The speed of train B is 106 km/h when going in same direction. 2 ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 70 km/h, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 106 km/h. ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சரியா? கோயிங் இன் சேம் டைரெக்ஷன் இன் 30 seconds they cross each other. 30வது வினாடியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. இந்த மாதிரி ட்ரெயின் போயிட்டுருக்கு, இது ஒரு ட்ரெயின், இது ஒரு ட்ரெயின். ஸோ 30 செகண்ட் வரும்போது ஒன்றுக்கு கிராஸ் ஆகி போகுது. சரியா? லென்த் ஆஃப் ட்ரெயின் A is. சரியா? ட்ரெயின் ஏயோட லென்த் வந்து என்னென்னா 111 மீட்டர். சரியா?
111 அதுக்கப்புறம் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ட்ரெயின் பி, ட்ரெயின் பியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கன்னா இது ட்ரெயின் ஏ, இது ஒரு டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் போகுது. ட்ரெயின் பியும் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஒரு 30வது செகண்டில் 2 ட்ரெயினும் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. சரியா? அதில் ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க 111 மீட்டர்னு. இன்னொரு ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்மில் 2 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 ஸ்பீடையும் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிக்கோங்க. சரியா? நான் நிறைய தடவை வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நிறைய டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லி கொடுக்கும்போதே ட்ரெயின் ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணணும். 2 ஸ்பீடையும் ஸ்பீடு 1 மைனஸ் ஸ்பீடு 2. ஓகேவா? அதே இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா 2 ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணணும். சரியா? ப்ளஸ் பண்ணி சிங்கிள் ஸ்பீடாக ஒரே ஸ்பீடாக மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ நமக்கு ட்ரெயின் என்ன டைரெக்ஷனில் போகுது? சேம் டைரெக்ஷனில் போகுது, ஒரே டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ ஒரே டைரெக்ஷனில் போனால் 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி ஒரே ஸ்பீடாக மாற்றிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்ன? ட்ரெயின் ஏயோட ஸ்பீடு 70 கிலோமீட்டர், பியோட ஸ்பீடு 106 கிலோமீட்டர். ஸோ நான் இந்த 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணுறேன். 106 மைனஸ் 70, ஸ்பீடு 1 மைனஸ் ஸ்பீடு 2. சரியா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நான் சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிக்கிறேன். 106 மைனஸ் 70 எவ்வளோ? 36. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீடு வந்து எனக்கு எவ்வளோ? 36 km/hன்னு சிங்கிள் ஸ்பீடாக நான் மாற்றிட்டேன். சரியா? ஸோ இது எவ்வளோ இதில் கிராஸ் ஆகி போகுது? 30 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது. ஸோ டைம் ஈக்குவல் டு 30 செகண்ட்ஸு. ஓகேவா? எனக்கு வந்து என்ன வேணும்? டிஸ்டன்ஸு அல்லது லென்த்து தான் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் ஏயோட லென்த் வந்து 111 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொஷினில் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஆகி போகிறது, அப்புறம் ஒரு ட்ரெயினோட லென்த்து கொடுத்துட்டாங்க. 2 ஸ்பீடையும் வச்சு சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெயினோட, அதாவது செகண்ட் ட்ரெயின் பியோட லென்த்து தான் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்பீடு வந்து km/hல் இருக்குது, டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ நான் அந்த km/h ஃபஸ்ட்டு மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாமே ஒரே யூனிட்டாக மாற்றிட்டு பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ km/h மீட்டர்/செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அதை மீட்டர்/செகண்டாக மாற்றுறதுக்கு 36 × 5/18 மீட்டர்/செகண்ட். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரியா? ஸ்பீடு km/hல் இருக்குது. ஸோ மீட்டர்/செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 போட்டேன். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. டிஸ்டன்ஸ் இங்கே எத்தனை ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது? 2 ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது. சரியா? அப்போது டிஸ்டன்ஸ் இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 111 மீட்டர். ஸோ 111 ப்ளஸ் ட்ரெயின் பியோட லென்த் என்ன தெரியாது, நான் அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரெயின் பியோட லென்த்தை பின்னே வச்சுக்கிறேன், இல்லைனா பிஎல் இந்த மாதிரி வச்சுக்கிறேன், இல்லைனா எக்ஸு, என்ன மாதிரி உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு, ஃபார்முலாவில் அப்படி தான் போடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்பீடு ஈக்குவல் டு km/h இருக்குது. ஸோ மீட்டர்ஸ்/செகண்டாக மாற்ற 5/18 போட்டேன். ஈக்குவல் டு டிஸ்டன்ஸுங்கும்போது ஒரு இங்கே டிஸ்டன்ஸ் எதை குறிக்கும்னா ட்ரெயின் 2 ட்ரெயினோட லென்த்தை ஆட் பண்ணுறது தான் டிஸ்டன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட லென்த்து 111 ப்ளஸ் ட்ரெயின் பியோட லென்த்து எனக்கு தெரியாது, நான் பிஎல் இல்லைனா எக்ஸு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டேன். சரியா? டிவைடட் பை டைம் எவ்வளோ? 30 செகண்ட்ஸ். அவ்வளோதான் போட்டேன்னா அடுத்த ஸ்டெப்பில் இதை இங்கே வச்சு சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும்? 18 ஒரு தடவை, ஸோ இங்கே 2 தடவை போகும். ஸோ அப்போ என்ன வரும்? 10 ஈக்குவல் டு 111 ப்ளஸ் எக்ஸு, இது எக்ஸு இல்லைனா பிஎல் இதனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிவைடட் பை 30. சரியா? இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும்? 300 ஈக்குவல் டு 111 ப்ளஸ் எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ இதிலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்பரை ஒரு பக்கம் கொண்டு போங்க, எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 300 மைனஸ் 111 இருக்கும். ஸோ 300 மைனஸ் 111 எனக்கு என்ன வரும்? 189 வரும்னு நினைக்கிறேன். 189 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரெயின் பியோட லென்த் வந்து எனக்கு என்ன? 189 மீட்டர். இவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? ஒன்றுமே பண்ணலை, சாதாரண ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஃபார்முலாவில் தான் போட்டிருக்கோம். சரியா? 2 ஸ்பீடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து கொஷினில் ஒரு இது தான் கொடுத்துருந்தாங்க, ஒரு ட்ரெயினோட லென்த்து தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு ட்ரெயினோட லென்த்தை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், டைம் அப்படி போட்டோம். இன்னொரு சின்ன கேல்குலேஷன் என்ன பண்ணோம்? km/h இருந்ததை மீட்டர்/செகண்டாக மாற்றிக்கிட்டோம். அவ்வளோதான். புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா?
4th கொஷின் பியோட மதிப்பு 2 + √3 கொடுத்துருக்காங்க. கியூவோட மதிப்பு 2 - √3 கொடுத்துருக்காங்க. P/Q என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின். ஸோ P/Q தான் எனக்கு வேணும். பியோட மதிப்பு 2 + √3, கியூவோட மதிப்பு 2 - √3. சரியா? இதை தான் நாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா 2 + √3 ஒரு நம்பர், ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர், அது மாதிரி நம்பர் ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா, கீழே என்ன இருக்குது, 2 - √3 இருக்கா? ஸோ 2 - √3 இதை எப்படி என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிறத பார்க்கணும். கீழே 2 - √3 இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 2 + √3 டிவைடட் பை 2 + √3. கீழே என்ன இருக்கோ அதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கீழே இருக்கிறதோட அடையாளத்தை மாற்றிட்டு மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். இங்கே ஒருவேளை 2 + √3 இருந்தால் மேலையும் கீழையும் 2 - √3 டிவைடட் பை 2 - √3 போடணும். இங்கே 2 - √3 இருக்கிறதுனால மேலையும் கீழையும் 2 + √3 டிவைடட் பை 2 + √3 போட்டிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், மேலே பண்ணோன்னா 2 + √3 டிவைடட் பை 2 + √3 the whole square கிடைக்கும். இங்கே ஒரு 2 + √3 இருக்குது, இங்கே ஒரு 2 + √3 இருக்குது. ஸோ 2 + √3 the whole square டிவைடட் பை, அங்கே பாருங்கள் 2 - √3 2 + √3 இருக்குது. ஸோ இது a - b இன்ட்டு a + b ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ a + b இன்ட்டு a - b யோட ஃபார்முலா என்ன? a² - b². ஓகேவா? a + b ஃபார்மெட்டில் இருக்குது, இது a - b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a² - b². இங்கே ஏங்கிறது என்னது? 2, பிங்கிறது என்னது? √3. ஸோ 2² - √3 the whole square. சரியா? இப்போ மேலே பாருங்கள், a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a + b the whole squareக்கான ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட் இருக்குது a. ஸோ a²னா 2² 4. நான் டேரெக்டாகவே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ 2² 4 ப்ளஸ் b²னா என்னது? √3² ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. a வந்து 2 இன்ட்டு b வந்து எவ்வளோ எனக்கு? √3 டிவைடட் பை a. 2² எத்தனை? 4. a² - 3√3 ஸ்கொயர் பண்ணோன்னா 3. சரியா? அடுத்து என்ன கிடைக்கும்? 4 + √3 ஸ்கொயர் பண்ணால் 3 தான் கிடைக்கும். 4 + 3 + 4 √3 டிவைடட் பை 4 - 3 என்ன? 1ன்னு இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? 7 + 4 √3. 3 7 + 4 √3. அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் P/Qவோட இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு P/Qவோட மதிப்பு என்ன? 7 + 4 √3. ஆன்சர் என்ன? 7 + 4 √3. புரியுதா? இந்த மாதிரி கொஷின்லாம் இப்படி தான் பண்ணணும். இங்கே இருக்கிறத மட்டும் அடையாளத்தை மாற்றிட்டு மேலையும் கீழையும் அப்படியே பெருக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஷின் போகலாமா? ஈஸியான கொஷின் தான். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். 1/2 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2. ஓகேவா? ஸோ இதை எப்படி பார்த்தோன்னே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பார்த்தோன்னே தெரியுது, இங்கேயும் 1/2 இருக்குது, கீழேயும் 1/2, மேலேயும் 1/2. ஸோ டேரெக்டாகவே இதை அடித்து விட்டுடலாம். 1/2 டிவைடட் பை 1/2 அடித்து விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? 1/2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? இதை மல்டிப்ளை பண்ணால் 1/4 ப்ளஸ்ஸு இதை மல்டிப்ளை பண்ணால் 1/4. ஸோ காலும் அரை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ டேரெக்டாகவே இங்கே ஒரு கால் இருக்குது, இங்கே ஒரு கால் இருக்குது, காலும் அரைன்னு போட்டுடலாம். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? ஈஸியான கொஷின் அடுத்திருக்குது. A circle of 40 degree with 21 cm radius forms area of the segment. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸ், இதுதான் சர்க்கிளோட மையப்பகுதி, சென்டர். அதோட ரேடியஸ் எவ்வளோ? எனக்கு 21 சென்டிமீட்டர். இந்த புள்ளியிலேருந்து நான் எங்கே கோடு போட்டாலும் வட்டத்துக்குள்ளே இங்கே எங்கே கோடு போட்டாலும் 21 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரியா? ஸோ இங்கே ஒரு 21 இருக்கும். சரியா? இது ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணத்தோட அளவு, இந்த கோணத்தோட அளவு 40 டிகிரி. அதாவது இங்கே ஏற்படுத்துது இங்கே. சரியா? 40 டிகிரி கோணம் ஏற்படுத்துது. சரியா? இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தில் 1 2 3 4 இடம் வரணும். ஸோ 4
1 2 3 4 சரியா. ஸோ இது 40னா இது 40, இது 40, இது 40. ஸோ இந்த நாளையும் கூட்டும்போது எனக்கு 360 டிகிரி வரணும். வட்டத்தோட மொத்த கோணத்தோட கூடுதல் 360 டிகிரி சரியா. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தோட ஒரு பகுதியோட ரேடியஸ் வந்து 21, அந்த ஒரு பகுதியோட கோணம் வந்து 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு தீட்டா பை 360. எதுக்கு 360 போடுதோம், வட்டத்தோட 4 கோணம் 4 பகுதியாக பிரித்தோம் அப்படின்னா வட்டத்தோட மொத்த கோணத்தோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளோனா 360 டிகிரி சரியா. வட்டத்தோட மொத்த ஆங்கிள் உட்கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரியாக இருக்கும் சரியா. இன்ட்டு வட்டத்தோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான் ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்டு, இந்த செக்மெண்ட்டுங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த தான் செக்மெண்ட்டுங்கிறத குறிக்கும். அதாவது இந்த துண்டோட பகுதி, ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தை நான் வந்து எப்படி பிரிக்கேன் அப்படின்னா, சரி 40 வராது, 9 டைம்ஸ் வரும். ஏன்னா 40 40 40 40 9 டைம்ஸ் போட்டால் தான் 360 வரணும். ஸோ இதில் வந்து 9 டைம்ஸ் இந்த வட்டத்தை வந்து பிரிக்கணும். தப்பாக சொல்லிட்டேன், சாரி. ஸோ அந்த 9 பகுதியாக பிரித்ததில் ஒரு பகுதி வந்து 40 டிகிரி. ரொம்பலாம் குழப்ப வேண்டாம். ஏரியா ஆஃப் த செக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு சரியா. செக்மெண்ட்டுங்கிறது எதை குறிக்கும்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோணத்தோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கிறத குறிக்கும். இந்த 40 டிகிரிக்கான ஏரியாவுக்கு மட்டும் குறிக்கும் சரியா. ஸோ 40 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு பை 22/7 ஆர் ரேடியஸ். ஆரோட மதிப்பு 21, 21 இன்ட்டு 21 சரியா. 0 கட் ஆயிரும். 1 நாள் 4, 9 நாள் 36, 3 தடவை போகும். திருப்பி 1 3 3 3 9 3, திருப்பி 7 தடவை போகும். ஸோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணால் கடைசி 22 × 7 மட்டும் இருக்கும். ஸோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா. இந்த வட்டம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டத்தை ஒரு 9 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 9 செக்மெண்ட்டாக பிரித்தா 40 டிகிரி 40 டிகிரி 40 டிகிரின்னு வரும் சரியா. அதில் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட், இந்த ஒரு 40 டிகிரிக்கு மட்டும் நம்மளை ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 360 டிகிரி, அதில் ஒரு பகுதி தீட்டான்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு வட்டத்தோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த ஃபார்முலாவுக்கான அர்த்தம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா. தி லென்த் ஆஃப் த போல் ஆஃப் த 10 மீட்டர் ஹைட்டு, அதாவது ஒரு போலோட லென்த்து வந்து 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதோட உயரம் வந்து அதோட ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃப்ளோர் இஸ் 10√3 மீட்டர் சரியா. ஒரு தரையில் ஒரு போல் இருக்குது சரியா. அந்த போல் தரையிலிருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து 10√3 மீட்டர். இதுதான் அந்த போல். தரையிலிருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து 10√3 மீட்டர் சரியா. அப்புறம் இந்த போலோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணம் வந்து, இந்த போல் வந்து தரையோட ஏற்படுத்தக்கூடிய இந்த கோணம் என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஒரு போல் தரையிலேருந்து 10√3 மீட்டரில் இருக்குது. போலோட ஹைட்டு 10 மீட்டர். இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு எதிர்பக்கம் இருக்குது, அடுத்துள்ள பக்கம் இருக்குது சரியா. எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருக்குது. ஸோ எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் இருந்தாலே டைரெக்டாக நமக்கு என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும், டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும்னு. ஸோ டேன் தீட்டாவுக்கான ஃபார்முலா தான் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சரியா. ஸோ டேன், நான் இந்த தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் எது, இந்த பக்கம் இருக்கிறது தான் எதிர்பக்கம் 10. ஸோ இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தாக்கில் இருக்கிறது தான் எதிர்பக்கம், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் எதிர்பக்கம். இந்த தீட்டா இருக்குது, தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கணும் சரியா. ஸோ எதிர்பக்கம் 10, அடுத்துள்ள பக்கம் எவ்வளோ, 10√3. அவ்வளோதான். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். பேப்பர் பென் கூட எடுக்க வேண்டாம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். டேன் தீட்டா ஈக்குவல் டு 10 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், 1/√3 இருக்கும் சரியா. டேனில் எந்த மதிப்பு, டேனோட எந்த மதிப்பு 1/√3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் 30 டிகிரி தான் 1/√3. ஸோ அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன, எனக்கு தீட்டாவோட மதிப்பு 30 டிகிரி. அப்போ அது தரையோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 30 டிகிரி ஓகேவா. ட்ரிக்னாமெட்ரி டேபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேபிளில் டேன் 30ஓட மதிப்பு தான் 1/√3 சரியா. இந்த டேபிளும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம் ஓகேவா. புரியுதா. இந்த மாதிரி கொஷின் வந்து என்டிபிசியில் எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்குறாங்க ஓகேவா. அடுத்த கொஷின் போகலாமா.
the price of the car is decreases by 20% every year. Then after 2 years the price of the car is 48,000. Then the actual price of the car. அதாவது ஒரு கார் இருக்கு, அந்த காரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 20% குறைஞ்சிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காரோட விலை 100 ரூபாய் இருக்குன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயா மாறுது ஃபர்ஸ்ட் வருஷத்துல. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயா மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது 20 குறையுது. ஸோ 60ல இருந்து 40 ரூபாயா மாறுது. இந்த மாதிரி 20 குறையுது ஒவ்வொரு வருஷமும். சரியா? இங்கே எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காரோட விலை 48,000 ரூபான்னு ஆகுது. சரியா? அப்படின்னா இனிஷியலாக ஒரிஜினலாக அந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த காரோட மதிப்பு எவ்வளோ, அது ஒரிஜினலாக அந்த காரை வந்து எவ்வளோ விலைக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட சேர்ந்த கணக்கு தான். ஸோ இந்த மாதிரி கணக்குக்கெலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாலே நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை 100. ஓகேவா? இது வந்து 2 years எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா 2 வருஷத்துக்கானது அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% ஆஃப் ப்ராப்ளமில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ 2 வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பர்சன்டேஜை சிங்கிள் பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிப்போம். சரியா? இதே இது வந்து நாம் கூட்டு வட்டியிலையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். காரோட விலை 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 20% குறையுது. இங்கே என்ன வார்த்தை இருக்குது? டிக்ரீசஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த 20 நம்ம -20ன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல இன்க்ரீசஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா +20ன்னு எடுத்துக்கணும். சரியா? இங்கே டிக்ரீசஸ்ங்கிற வார்த்தை இருக்கிறதுனால -20ன்னு எடுத்துக்கிடணும். டிக்ரீஸ்னால் குறையுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ -20 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த 20 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். திருப்பியும் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். -20 திருப்பி எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. ஸோ -20 இன்ட்டு -20ன்னு இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ டிவைடட் பை 100 -20 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு 20 இன்ட்டு 20 டிவைடட் பை 100ன்னு மாறுமா? ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? -20 இருக்குது. ஸோ -20 ரெண்டையும் கூட்டி என்ன அடையாளம் இருக்கோ அதை போட்டுறணும். -40 இங்கே 0 இருக்குது. ஸோ 2 0 கட் ஆயிரும். +4. ஸோ எனக்கு என்ன வரும்? -36. சரியா? -36 வருது. இங்கே வரக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா, வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ்ஸில் இருந்தால் 100 கூட கூட்டிக்கோங்க. சரியா? வரக்கூடிய ஆன்சர் மைனஸில் இருந்துச்சுன்னா 100லேருந்து கழிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் காரோட ப்ரைஸு 48,000 ரூபா. அந்த 48,000 ரூபா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வரக்கூடிய ஆன்சர்லேருந்து இங்கே மைனஸில் வந்திருக்கா. ஸோ 100 கழிங்க. ஸோ 100 கழிச்சோன்னா 100 - 36 10ல் 6 போனால் 4 9ல் 3 போனால் 6 64. சரியா? இங்கே மைனஸில் வந்ததுனால 100லேருந்து கழிச்சிருக்கோம். ஸோ 64 தான் இந்த 48,000 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கும். 64ங்கிறது பர்சன்டேஜ். ஓகேவா? இங்கே இருக்குது ரூபா. இந்த 64% தான் இந்த 48,000 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, ஆக்சுவல் ப்ரைஸு, இனிஷியலாக இருந்த ப்ரைஸு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரிஜினல் ப்ரைஸுன்னா எப்போவுமே மாறவே மாறாது. ஒரிஜினல் ப்ரைஸு 100 தான் இருக்கும். சரியா? ஸோ 64 48,000க்கு ஈக்குவலாக இருந்தால் 100க்கு எவ்வளோ? இவ்வளோதான். இதை வேணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல டிக்ரீஸுன்னு இருந்ததுனால மைனஸ் போட்டு கண்டுபிடிச்சோம். ஒருவேளை இன்க்ரீஸு அப்படிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா ப்ளஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ப்ளஸில் வந்தால் 100 கூட கூட்டிக்கணும். மைனஸில் வந்துச்சு அப்படின்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 64 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 100 இன்ட்டு 48,000 கிடைக்கும். அடுத்து எக்ஸ் தான் வேணும். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டோன்னா 100 இன்ட்டு 48,000 டிவைடட் பை 64ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து 8ஆம் வாய்ப்பாடு 8 8 64 6000 திருப்பி
2 4 8 25 திருப்பி 2 3 3000 இருக்கும். ஸோ 25 × 3 75, அதுக்கப்புறம் ஒரு 3 0 சேர்க்கணும், 75,000. அப்போ காரோட இனிஷியல் ரேட் எவ்வளோ, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 75,000 ரூபா. கான்செப்ட் இவ்வளோ தான். இந்த மாதிரி கொஷினும் என்டிபிசியில் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ நடந்த எல்லா ஷிஃப்ட்லேயுமே இந்த மாடல் கொஷின் இருந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன். இதுவரை கொண்டு வரணும், அப்புறம் பண்ணுறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான். நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரியா. இது என்ன டாபிக்? இது x + 1/x = 3, தென் x⁴ + 1/x⁴. சரியா? இயற்கணிதத்தில் உள்ள கொஷின், அதாவது அல்ஜிப்ராவில் உள்ள கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஷின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இதுவும் ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின் தான். சரியா? x + 1/x கொடுத்துட்டு x⁴ + 1/x⁴ வந்து கண்டுபிடிக்க மாதிரி சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின். இதை நார்மல் மெத்தடில் போட்டால் டைம் ஆகும். நாம் வந்து இப்போ ஷார்ட்கட்டில் போட போகிறோம். x + 1/x வந்து 3 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா x² + 1/x² கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? அதுக்கப்புறமா இதிலிருந்து x⁴ + 1/x⁴ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ x + 1/x 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு x² + 1/x² கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா என்னென்னா a² - 2. ஃபார்முலாவில் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த a எதை குறிக்கும்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்குல்ல, அதுதான் இந்த a வந்து குறிக்கும். சரியா? இந்த இதை ஸ்கொயர் பண்ணி இதிலிருந்து 2 கழிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ அப்போது x + 1/xலேருந்து x² + 1/x² கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி 2 கழிக்கணும். சரியா? கழிச்சோன்னா 3² 9 - 2, ஸோ 7ன்னு கிடைக்கும். ஸோ x² + 1/x² மதிப்பு எனக்கு 7. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? x⁴ + 1/x⁴ தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ x² + 1/x²லேருந்து இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பண்ண அதே மெத்தட் தான். x²லேருந்து x⁴. ஸோ திருப்பியும் இதை தான் ஸ்கொயர் பண்ணணும். அதே ஃபார்முலா தான். a² - 2 அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். இங்கே ஏங்கிறது எதை குறிக்கும்? இந்த ஆன்சரை குறிக்கும். ஸோ 7² - 2, அவ்வளோதான் ஆன்சர். 7² எவ்வளோ? 49 - 2, ஸோ 47. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ தான், இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. x⁴ + 1/x⁴ என்ன, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? ரொம்பவே ஈஸியான கொஷின். நார்மலாக அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து x² + 1/x² என்னன்னு கண்டுபிடிங்க. a² - 2, ஸோ 9 - 2 7. அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்க ஆன்சர் 7. ஸோ 7² - 2 47. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்து இருக்கிறதும் ஒரு அல்ஜிப்ரா கொஷின் தான். x + 1/xோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. 3x/x² - 3x + 1ஓட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, x + 1/xோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ஃபார்மெட்டுக்கு நான் மாற்றணும். எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 3x / x² - 3x + 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தொகுதியையும் இந்த பகுதியையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் x / x மேலையும் கீழையும் எக்ஸால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ மேலே உள்ளது 3x/x / x² / x - 3x/x + 1/x. ஓகேவா? புரியுதா? மேலையும் கீழையும் எக்ஸால் மல்டிப்ளை, எல்லாமே ஒரே தானே. எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ வந்து மாற போகிறதில்ல. ஸோ மேலையும் கீழையும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 திருப்பி இந்த எக்ஸு இதில் ஒரு டைம் போயிட்டு x⁴ 1 மட்டும் இருக்கும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? x - 3 + 1/xன்னு இருக்கும். நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? 3 இதை எக்ஸையும் பக்கத்தில் எழுதிக்கிறேன், நம்பரை தனியாக எழுதிக்கிறேன். ஸோ x + 1/x - 3ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 3/x + 1/xக்கான மதிப்பு எனக்கு என்னன்னு தெரியும்? 7ன்னு தெரியும். கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 7 - 3. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும்? 7 - 3 எத்தனை? 4. 3/4. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 3/4. அவ்வளோதான். புரியுதா? ரொம்பவே ஈஸியான கொஷின். கொஞ்சம் யோசிக்கணும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து இதை மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா?
two persons revolving around a circle around with one can complete in 18 minutes and another one is 12 minutes. If they start at time, they will meet after. ஒன்றுமே இல்லை. இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தை சுற்றி 2 பேர் ஓடி வராங்க. ஒரு வட்ட வடிவ பூங்காவோ இல்லை ஒரு வட்டமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. கொஷினில் கான்செப்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க. இந்த வட்டத்தில் 2 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரியா? ஒருத்தன் வந்து 8 நிமிஷத்தில் 18 மினிட்ஸ் 18 நிமிஷத்தில் வட்டத்தை சுற்றி முடிக்கிறான். இன்னொருத்தையும் வந்து 12 நிமிஷத்தில் வட்டத்தை வந்து சுற்றி முடிக்கிறான். அப்போ 2 பேரும் வட்டத்தை சுற்றிட்டு இருக்கும்போது எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷின் டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. சரியா? இப்போ இருக்கக்கூடிய சிபிடி 1லையும் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கான்செப்ட் புரியுதோ புரியலையோ என்ன பண்ணிடுங்கன்னா, கொடுத்துருக்க 2 நம்பரையும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஒருவேளை வட்டத்தில் 3 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா 3 பேரோட கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டைம் கொடுப்பாங்க. ஸோ 3 பேருக்கும் எல்சிஎம் எடுங்க. 4 பேர்னா 4 பேருக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். வட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வட்ட வடிவ பூங்கால சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த டயத்துக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க. அதுதான் ஆன்சர். ஸோ ஒருத்தன் எவ்வளோ டைமில் கம்ப்ளீட் பண்ணுறான்? 18. இன்னொருத்தன் 12 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 6 3 18, 4 3 12, 3 2. ஸோ எனக்கு என்ன வரும்? 6 12 36. ஸோ அவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 36வது நிமிஷத்தில் மீட் பண்ணுவாங்க. சரியா? 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய டைம் வந்து 36 மினிட்ஸ். அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஒருவேளை 3 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தன் 18, இன்னொருத்தன் 12 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறான், இன்னொருத்தன் 48 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்னா இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. அவ்வளோதான் இதுக்கான கான்செப்டே. சுற்றி வராங்க, வட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாலே எல்சிஎம் எடுத்தாலே போதும். எல்சிஎம் எடுக்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே ஈஸியான முக்கியமான கொஷின். சரியா? இந்த கொஷினும் சிபிடி 1ல கேட்டிருந்தாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 9 ஆர்டிகிள் இஸ் ஈக்குவல் டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகிள். 9 பொருளை விற்கக்கூடிய விலை 15 பொருளை வாங்கக்கூடிய விலைக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? அப்படின்னா லாபம் இல்லைனா நஷ்ட சதவீதம் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஷின்லாம் விற்கிற விலை வாங்குகிற விலைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ 9 ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 15 ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 15 சிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்? லெட்டர்ஸ் ஒரு பக்கமும் நம்பர்ஸை ஒரு பக்கமும் கொண்டு வர போகிறேன். ஸோ SP/CP ஈக்குவல் டு 15/9 இருக்கும். ஸோ அடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா SP/CP ஈக்குவல் டு 5/3 இருக்கும். அப்போ எனக்கு வந்து பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு கேட்கல. ஸோ SP வந்து எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3 ரூபா. இப்போ லாபம் இல்லைனா நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் பொருளோட வாங்கின விலை வந்து 3 ரூபா, விற்ற விலை 5 ரூபா. 3 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றோன்னா லாபமா நஷ்டமா? லாபம் தானே. ஸோ இப்போ நான் லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸை கீழே போடணும். எவ்வளோ ரூபா லாபம் கிடைக்கும்? இதிலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து 3 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா 2 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ நான் காஸ்ட் ப்ரைஸை கீழே போட்டேன். 3 ரூபாய்க்கு வாங்கினதில் 2 ரூபா லாபம் கிடைக்கி. ஸோ இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 200/3%. கொஷினில் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருந்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. இதோட விட்டுருந்தாங்கன்னா அப்படியே விட்டு வந்துடுங்க. ஆப்ஷன் பார்த்துட்டு எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வரும்? 60/6 3 18, 2 2 0, திருப்பி 18 2. ஸோ 66 2/3% எனக்கு கிடைக்கும் லாப சதவீதம். ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்லாம் இப்படி தான் பண்ணணும். நார்மலாக 100 அந்த மாதிரி எடுத்துலாம் பண்ணிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். இப்படி பண்ணிங்கன்னா 30 செகண்ட்ஸில் சம்ம வந்து முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் சிபிடி 1ல கேட்ட கொஷின். சரியா? டெய்லி இந்த மாதிரி மேக்ஸில் சிபிடி 1ல என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே என்டிபிசியில் கேட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ். ஓகேவா? திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.